பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தை 8. நீங்களும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு பலப்படுத்தும் ஆவியை அதிகாலையிலே தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உறுதிப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீது பொழிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே அதிகாலையிலே எழுந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின் வழியாக ஜெபிக்க இந்த புதிய ஆற்றலையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் பொறுமையோடு இருக்கவும் என் ஆண்டவர் எங்களை உறுதிப்படுத்தும் பொழுது எங்க ஆண்டவருடைய காட்சிகளையும் கனவுகளையும் காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தின் ஆவியையும் விசுவாசத்தின் ஆவியையும் உள்ளத்தில் பலப்படுத்தக்கூடிய ஆவியையும் ஒருவரை தேற்றக்கூடிய ஆவியையும் நீர் கொடுக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாறி என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயலாற்றவும் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமாயும் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கடந்த நாட்களிலெல்லாம் உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தியது. கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர். கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்தினீர். கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீர். கடந்த நாட்களிலெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களை உறுதிப்படுத்தினீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான காலை பொழுதிலும் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் உமது பாதுகாப்பில் நாங்கள் இல்லை என்றால், உமது வழியில் நாங்கள் நடக்கவில்லை என்றால், உமது சித்தத்தை நாங்கள் செய்யவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எங்களால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இருளில் நடப்பவர்களைப் போல மாறிவிடுவோம். ஆனாலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் பொறுமையோடு இருந்து உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர், அவர்களுடைய விருப்பங்களை அறிகின்றீர், அவர்களுடைய சித்தங்களை அறிந்து நீர் ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகின்றீர். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் பாவிகள் என்பதை அறிய வைத்திருக்கின்றீர், உணர வைத்திருக்கின்றீர். பாவம் செய்து செய்து என் ஆண்டவர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம். பாவம் செய்து செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோம். குற்றம் புரிந்து புரிந்து என் ஆண்டவருக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் ஆண்டவரை மறுதளித்து இந்த உலகத்திலே உலகபூர்வமான காரியங்களை செய்து உலகபூர்வமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பின்பாக சென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் எங்களுடைய பாவங்களை நீர் உணர வைத்திருக்கின்றீர், எங்களுடைய குற்றங்களை உணர வைத்திருக்கின்றீர். குற்ற பழிகளை நீர் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எப்பொழுதும் உமது பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவோம் என்பதை புரிந்து கொண்டு நடக்க நீர் செயலாற்றிட வேண்டுமா இவை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திருவெளிப்பாடு 2:25 வாசிக்கின்றோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் நான் வரும் வரை பிடிப்பு உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தகப்பனே, நாங்கள் அனைவரும் கற்றுக்கொண்ட போதனைகளின்படியும் நீர் வெளிப்படுத்திய இறை வார்த்தையின்படியும் கற்றுக் கொடுத்த இறை வார்த்தையின் விளக்கங்கள் படியும் நாங்கள் வாழவும் அதன்படியே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய பாவங்கள் சுட்டரிக்கப்படவும் மனம் திரும்பி 10 கட்டளைகளை கடைபிடித்தும் என் ஆண்டவர் கொடுத்த அந்த 2 கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் சுவாசமாக கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம்
உம்மிடம் திரும்புங்கள் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் போக்கப்படும் பொருட்டும் நாங்கள் மனம் மாறி ஒவ்வொரு நாளும் உம்மிடம் திரும்பவும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு இறை வார்த்தையை சுவாசமாக கொண்டு இறை வார்த்தையின்படி ஜெபித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக நாட்களிலே நாங்கள் சமாதானம் அற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை என்று புரியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இறைப்பற்று உள்ளவர்களாக இருந்தும் கூட சில நேரங்களில் தவறி விழுகின்றோம். சாத்தானுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உண்மையிலே நான் சாத்தானால் சோதிக்கப்பட்டு இருக்கின்றேன். சாத்தான் என்னை சோதித்து விட்டான், இனி ஏன் சாத்தானுடைய கரத்தில் நான் விழ மாட்டேன் என்று சொல்லி என் ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தருள்வார். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன். என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிவேன். என் குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷமும் கடந்து வரும். என்னுடைய பிள்ளைகளும் மனம் மாறுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு திருப்பலிக்கு கடந்து வந்து உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ தீர்மானித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனத்தின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. உறுதி தரும் ஆவியை கொடுப்பீராக. வல்லமையின் ஆவி கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா துராலாமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய என் அன்பு நேசரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர், வரக்கூடிய நாட்கள் அண்மையில் இருக்கின்றன. என் ஆண்டவர் தானே அமைதியின் அரசராக இருக்கின்றார். அமைதியை அருளும் கடவுள் எங்களோடு இருப்பார் என்று பிலிப்பியர் 4:9 வாசிக்கின்றோமே. அதன்படி நாங்கள் அமைதியை பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் விவசாயத்தை நம்பி விவசாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எவ்வளவு வேலை செய்தும் வருமானம் போதியதாக இல்லையே, கடனுக்கு மேல் கடன் வாங்கி வட்டியை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே, மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டு இந்த நாளிலே என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய குடும்பத்தின் அமைதியை இழந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி மன வருத்தத்தோடும் சோகத்தோடும் கஷ்டத்தோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவருடைய சோகங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. என் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அமைதியும் வல்லமையும் பொருந்திய தெய்வமாய் நீர் கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட, இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களிடம் இருக்கக்கூடிய இறை பற்றை நீர் அதிகரிக்க வேண்டுமாயும், ஆண்டவரே, வலுவற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாங்கள் வலுப்பெற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றோம். நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய நோய் மாறாதா, உடல் உள்ள சுகம் கிடைக்காதா என்று என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள் தந்தைமார்களுடைய கண்ணீரை ஒப்புக் கொடுத்து அவருடைய உடல் நோய்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவுவதாக. மாசு மறுவற்ற ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதாக. இந்த நேரத்திலே அவர்கள் தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக.
எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.